North Korea and South Korea had been divided for more than 70 years since World War II. நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் 70 இயர்ஸ்க்கு மேலே பிரிஞ்சே தான் இருக்குது. இந்த டிவிஷன் வந்து வேர்ல்டு வார் 2க்கு அப்புறத்துலேருந்து தான் நடந்துச்சு. ஸோ வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி வரைக்கும் நார்த் கொரியா சவுத் கொரியா அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் தான் நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியா டிவைட் ஆச்சு. எப்படி அது டிவைட் ஆச்சு, எதனால டிவைட் ஆச்சுன்றதை பார்க்கலாம். இதோட ஸ்டார்டிங் வந்து ரூசோ ஜாப்பனீஸ் வார் 1905 ரூசோ ஜாப்பனீஸ் வாருக்கு அப்புறமா ஜப்பான் வந்து கொரியாவை ஆக்குபை பண்ணிடுச்சு. ஆஃப்டர் த ரூசோ ஜாப்பனீஸ் வார் ஆஃப் 1905 கொரியா பிகம் ஆக்குபைட் பை ஜப்பான். ஜப்பான் ரூல்டு கொரியா அண்டர் கொலோனியல் ரூல் ஃபார் 35 இயர்ஸ். 35 வருஷமாக ஜப்பான் வந்து கொரியா ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ 1945 வேர்ல்டு வார் 2 முடிகிற சமயத்தில் ஜப்பான் சரண்டர் டு யூஎஸ் ஃபோர்ஸஸ். ஸோ யூஎஸ் கிட்ட ஜப்பான் சரண்டர் ஆகிடுச்சு. ஸோ அப்போது தான் வந்து கொரியா வந்து டிவைட் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த நார்த் கொரியா வாஸ் ஆக்குபைட் பை சோவியட் யூனியன் அண்ட் தி சவுத் கொரியா வாஸ் ஆக்குபைட் பை அமெரிக்கன் ஃபோர்ஸஸ். ஸோ அந்த இன் 1948 வித் த ஸ்டார்ட் ஆஃப் கோல்டு வார் 2 செப்பரேட் ஸ்டேட்ஸ் வேர் கிரியேட்டட். ஸோ கோல்டு வார் வந்ததுமே 2 செப்பரேட் ஸ்டேட்ஸாக கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து 2 டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் அப்போ தான் உருவாச்சு. ஸோ யூஎஸ் கண்ட்ரோல்டு சவுத் கொரியா அண்ட் சோவியட் கண்ட்ரோல்டு நார்த் கொரியா. ஸோ இப்படி 2 கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆனது 1948 தான். ஸோ நார்த் கொரியாவில் பார்த்தோன்னா கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டும் யூஎஸ் கண்ட்ரோல்டு சவுத் கொரியாவில் பார்த்தோன்னா கேபிட்டலிஸ்ட் கவர்மெண்ட்டும் இருந்துச்சு. ஸோ ஆன் June 25, 1950 North Korea invaded the South Korea in an attempt to unify the peninsula under communism with the Soviet aid. ஸோ சோவியட்டோட ஹெல்ப்பால் சவுத் கொரியாவை இன்வேட் பண்ண நார்த் கொரியா ட்ரை பண்ணிச்சு. நார்த் கொரியா சவுத் கொரியாவை அப்போ இன்வைட் பண்ணியிருந்தா இப்போது நார்த் கொரியா சவுத் கொரியான்னு தனித்தனியாக இருந்திருக்காது, மொத்தமாக கொரியாவாகவே இருந்திருக்கும். ஜப்பான் ரூல் பண்ண மாதிரியே ஒரு மொத்த கொரியாவாக இருந்திருக்கும். நார்த் கொரியா சவுத் கொரியான்னு இருந்திருக்காது. யூஎனோட சப்போர்ட்டில் இருக்க சவுத் கொரியா வந்து நார்த் கொரியான் ட்ரூப்ஸை வந்து எதிர்த்துச்சு, அப்போஸ் பண்ணிச்சு. தே ஃபாட் அகெயின்ஸ்ட் தி நார்த் கொரியன் ட்ரூப்ஸ். இது தெரிஞ்ச நார்த் கொரியாவுக்கு பக்கத்தில் இருக்க நெய்பரிங் கண்ட்ரியான சைனா அவங்க வந்து அவங்களோட ட்ரூப்ஸை நார்த் கொரியாவுக்கு சப்போர்ட்டாக அனுப்பிச்சாங்க. அப்போ நடந்த ஒரு வார்க்கு பேர் தான் கொரியன் வார், விச் லாஸ்டட் ஃபார் 3 years 1950 to 1953. அந்த கொரியன் வாரில் மோர் தென் 2.5 million people were killed. ஸோ அந்த கொரியன் வாரில் நடந்தது வந்து யாருக்குள்ள அப்படின்னு பார்த்தோன்னா நார்த் கொரியன் ட்ரூப்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் சைனீஸ் ட்ரூப்ஸ் அண்ட் சவுத் கொரியன் ட்ரூப்ஸ் with the help of யுனைடெட் நேஷன்ஸ் ட்ரூப்ஸ். ஸோ வந்து இவங்களுக்குள்ள தான் அது நடந்துச்சு. ஸோ இன் October 1950 வந்து the UN and South Korean forces went into the north to finish the war but were met by the surprise counter-offensive by Chinese troops who had come to aid of their communist neighbor. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி சைனீஸ் ட்ரூப்ஸ் நார்த் கொரியாவுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அந்த ஃபைட்டிங் வந்து July 27, 1953 வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. when an armistice அதாவது ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க. வார் முடிகிற மாதிரியே கிடையாது. ஸோ ஒரு ப்ரீஸ் ட்ரீட்டி மாதிரி ஒன்று சைன் பண்ணலாம், இதுக்கு மேலே ரொம்ப மோசமாக போக வேணாம்னு சைன் பண்ணாங்க. பட் த வார் வாஸ் நெவர் டிக்ளேர்ட் அஃபிஷியலி ஓவர். ஸோ இந்த ஃபாலோயிங் டிகேட்ஸ் போத் தி நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியா டெவலப் இன் தேர் ஓன் வேஸ். அதோடு அந்த கொரியன் வார் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம், ஒரு பேச்சுக்கு சொல்லலாம். பட் வந்து ரியலாக ஓவர் ஆச்சா அப்படின்றது தெரியாது. ஸோ ஓவர் ஆகலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ போகிற காலத்தில் நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியா வந்து அவங்களோட வேலை டெவலப் ஆகிட்டே இருந்துச்சு. அட் ஃபஸ்ட் இந்த வாருக்கு அப்புறமா த North flourished as a part of a communist bloc, but it all came crashing down when communism collapsed 1989. சோவியட் யூனியன் கொலாப்ஸ் ஆன உடனே நார்த் கொரியா டெவலப் ஆகிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதே இந்த சவுத் கொரியா இந்த மீன் டைம் had transformed itself from a mainly agricultural economy to one of a biggest business and become a flourishing democracy. சவுத் கொரியா இன்னும் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சது. Meanwhile, both sides have maintained a heavy military presence along their border known as a demilitarized zone. ஸோ வந்து நார்த் கொரியா ஒரு பக்கம் டெவலப் ஆகிடுச்சு, சவுத் கொரியா ஒரு பக்கம் டெவலப் ஆச்சு. பட் 2 பேருமே வந்து பார்டரில் ஒரு ஹெவி மிலிட்ரி ப்ரெசன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. Over the years, there were the signs of progress between the two Koreans, such as organized reunions of families that had been separated during the war. வார் அப்போது செப்பரேட் ஆன ஃபேமிலிஸ்லாம் வந்து ஒன்று கூடுறது அந்த மாதிரியான நிறைய ப்ராக்ரஸ் நடந்துட்டு தான் இருந்துச்சு.
and a special industrial region where South Korean companies employed North Korean laborers to work in their factories. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாலையும் நார்த் கொரியாலையும் இண்டஸ்ட்ரீஸில் மாற்றி மாற்றி நார்த் கொரியன்ஸ் சவுத் கொரியன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. But North Koreans' pursuit of nuclear weapons and missile development brought that process to an abrupt halt. So North Korea, South Korea சேரத்துக்கு இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ், இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஒரு தடையாகவே இருந்துச்சு. So since 2006, North Korea had conducted 6 nuclear tests and fired dozens of missiles. நார்த் கொரியா வந்து இது வரைக்குமே 6 நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணியிருக்கு, நிறைய மிசைல்ஸை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதனாலே வந்து நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இன்னமும் வந்து ஒரு எனிமிட்டி இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ பட் இன் 2018 நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியா ரிலேஷன்ஸ் சர்ப்ரைசிங்லி டெவலப்டு. ரீசெண்டாக 2018 நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ North Korea sent delegations to Winter Olympics in South Korea, and later South Korea also sent delegations to Pyongyang, the capital of North Korea, to meet the North Korean leader. That paved the way for the first meeting between the North Korea and South Korean leaders in over a decade. So இந்த வின்டர் ஒலிம்பிக்ஸ் மூலிமா 2018 ரீசெண்டாக நடந்த வின்டர் ஒலிம்பிக்ஸ் மூலிமா நார்த் கொரியன் லீடரும் சவுத் கொரியன் லீடரும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணாங்க. ஸோ வந்து இதான் அவங்களோட ஃபஸ்ட்டு மீட்டிங்னு சொல்கிறாங்க. என்னதான் நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் நடுவில் இருக்க கொரியன் வார் முடிஞ்சாலும் இன்னும் அந்த கொரியன் கான்ஃப்ளிக்ட் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. அங்கே யுனைட் ஆவாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். They speak the same language, they share the same blood, yet they are separated. I just hope that one day they will unite and that democracy will prevail. Thank you.